ஹாய். கேரட் சட்னிக்கு தேவையான முக்கிய பொருள்கள் இவ்வளவு தான். அரிஞ்சு வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் போட்டுக்கிறோம். மிளகாய், பூண்டு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு 2 கேரட்டுக்கு 2 பேர் சாப்பிட்லாம். அதாவது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு வறுபட்டோன்னே நல்லா பூண்டும் 3/4 வேக்காடு நல்லா ஃப்ரை ஆனோன்னே எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே வெங்காயம் 1 கைப்பிடி, அதாவது கேரட் 1 கைப்பிடி இருந்தது, அதனால் வெங்காயமும் 1 கைப்பிடி. இந்த பூண்டு சேர்க்குறதால கெட்ட கொழுப்பு கூட கரையும். வெங்காயம் 40% கண்ணாடி பதம் வந்தோன்னே ஒரு சின்ன தக்காளியும் இதில் சேர்க்குறது கேன்சர் பண்புகளை தவிர்க்கிறதுக்காக தான். நல்லா ஃப்ரை ஆனோன்னு இதையும் எடுத்து போட்டுடுறோம். சின்ன சின்னதாக அரிஞ்ச கேரட்டை போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு சிம்மில் மூடி வச்சிடலாம். பெரட்டி ஒரு 3 நிமிஷம் கொடுத்திங்கன்னா போதும். அது தன்னுடைய தண்ணியிலையும் இந்த எண்ணெயிலையுமா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிரும். ரொம்ப ஸ்மூத்தாக வேகணும்னு இல்லை, பச்சை வாடை போயிடணும், அவ்வளவுதான். இப்படி 3 தனித்தனி ஸ்டெப்பில் பண்ணி பாருங்களேன், சுவை அட்டகாசமாக இருக்கும். ஒரு துளி புளி போடுறேன். இது நான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதால, டிஃபனுக்காக இருந்தால் தவிர்த்தரலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை வைக்கிறோம், கொஞ்சம் உப்பு, இந்த மஞ்சள் பொடி கண்டிப்பாக போடுங்க. இதுக்கான காரணத்தை நான் பின்னாடி டிப்ஸில் சொல்கிறேன். நல்லா ஆற வச்சு தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு கரகரன்னு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, வலுவலுன்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பாருங்கள், தன்னுடைய தண்ணியிலையே கேரட்டில் இருக்குது, தக்காளியில் இருக்குது, வெங்காயத்தில் இருக்குது. தண்ணி வேண்டியதில்லை. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்து கொட்டிடுறோம். இந்த கேரட் கேன்சர் நோய் வராமல் தடுக்குது. அதோட கேன்சர் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் வந்ததை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கவும் பரவாமல் இருக்கிறதுக்குமான அத்தனை பொருட்களும் இதில் இருக்குது. பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி, கேரட்டு, மஞ்சள் பொடியில் குர்குமின் இருக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணுது. அதை மேலை நாட்டவர்கள்லாம் கூட அசந்து போகிறாங்க. அந்தளவுக்கு அந்த குர்குமின்கிற அந்த பண்பு அதில் அவ்வளோ இருக்குது. பூண்டில் அலிசின் இருக்கிறதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிது. அதோட பெரிய வெங்காயத்துலேயும் அந்த பண்பு இருக்குது. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லதுன்னு மருத்துவ உலகம் சொல்லுது. தக்காளிக்கு மிக அருமையான பண்பு இருக்குது. சும்மா ஒரு முறை சாப்பிட்டு தான் பாருங்களேன், ருசி பிடிக்கும் பொழுது வாரம் ஒரு முறையாவது இந்த சட்னி நீங்கள் அரைச்சிக்கலாம், சாதத்துக்கோ டிஃபனுக்கோ. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.